இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு அக்வேரியம் மியூசியம். எதுக்குரிய அக்வேரியம் அப்படின்னா மீனோட அக்வேரியம் பார்த்துக்கங்க. எங்கே வண்டி எடுக்கிறாங்க பாருங்கள். ஆனால் பாருங்கள், இன்றைக்கி வியாழக்கிழமைன்றதுனால பயங்கர பிஸிங்க. எங்கேயுமே பார்க்கிங்கே இடம் கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் மேலே நாங்கள் ட்ரைவ் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஸ்டில் நோ வி ஹேவ் நாட் கெட் எனி பார்க்கிங் லாட். இது முடித்த உடனே அது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்பு ஒன்று ரெடியாக இருக்குது. அந்த ஷிப்பில் வந்து நம்ம பக்கத்தில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும்னா போகலாம். பட் ஆனால் வந்து வெயிட் பண்ண ஷிப் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய ஷிப் பார்த்தீங்கன்னா. ரிசார்ட் வேர்ல்டு 1 க்ரூஸ். இது வந்து இங்கே இருக்கிறவங்க போய் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்காக பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு கடல் வழியாக ஒரு 7 நாள் 8 நாள் அந்த மாதிரி சுற்றி பார்க்க போகக்கூடியவங்களுக்காக உண்டாக்கப்பட்ட க்ரூஸ். பட் ரேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். 3500 ரியால் மேலே தான் சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு ஆளுக்கு, ஒரு பர்சனுக்கு. ஓகே, சரி பார்த்துக்குங்க. பாருங்கள், ரூம் எங்கேயும் கிடைக்கலன்னா இது வந்து 7 ஸ்டாருக்கு மேலே இருக்கிற மாதிரி. இங்கே வந்து நம்ம வந்து அதில் போட்டிருக்கோம் பாருங்கள், ரிசார்ட்ஸ் வேர்ல்டு 1 இன்டர்நேஷ்னல் க்ரூஸ். இது இந்த கப்பல் வந்து இப்போ மூவ் ஆக போகுது. ஆங்கர்லாம் வந்து எடுத்து உள்ள இழுத்துட்டு பாருங்க. அதான் எடுத்து இன்னும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகுங்க. கயிறு அப்படியே நிற்கிது. இல்லை அங்கே பாருங்களேன், அந்த ஆள் ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். அது ஆடுது பாருங்க. பீச் ஓரங்களில் இருக்கக்கூடிய அங்கே பாருங்க, என்ன அங்கே பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க மேலே. இன்னைக்கு வியாழக்கிழமைனால செலிப்ரேஷன் டே. எவ்ரி வீக் வியாழக்கிழமை செலிப்ரேஷன் தான் இங்கே. சரி போகலாமா? தேடிட்டு இருக்கேன். ஃப்ளைட்டே வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணணும். போய் உட்காந்து ஸ்டார்ட் ஆகிடும். அவங்க எதுக்கு லைன்? இட் டேக்ஸ் மோர் டைம். மூவ் ஆகுதா? இல்லை, அது வந்து அவங்க பாருங்க, கப்பல் நகர்வது நகருது. அந்த சைடு போகுது.
எப்படி வந்து ஷிப்பு வந்து திரும்புது பாருங்க. இரவுல கத்தார் எப்படி அப்படியே பாலைவனம் மாதிரி எப்படி ஜம்முன்னு இருக்கு பாருங்க. ஊரே இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது பகல்ல. இந்த லைட் எரியிற இடமெல்லாம் ஒரே பயங்கர. அந்த ஏரியாக்குள்ள போவோம். இப்போ நம்ம அந்த ஏரியாவுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். ஸோ நான் போயிட்டு உங்களுக்கு அந்த ஏரியா எப்படி இருக்குன்றத பார்க்குறேன், காட்டுறேன். தேங்க்யூ. நேற்று நைட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்ல, அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு நாங்கள் இந்த போட்டிங் தான், இங்கே போட் இருக்கு பாருங்க, சின்ன சின்ன போட். அந்த போட்டுக்கு தான் இப்போ போக போகிறோம். ஓகே, இங்கே கார் பார்க்கிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் நம்ம ட்ராவல் பண்ணுற கார். நாங்கள் போகக்கூடிய போட்டு இதுதான், ஒரு சின்ன போட்டு. இதில் ஒரு அரை மணி நேரம் டிரைவ் வந்து கடலுக்குள்ளே வரைக்கும் போயிட்டு வருவோம். அதுக்கு வந்து பாட்டு செட்டு தள்ளிக்கிங்க மக்களாம். நம்ம வேணுன்ற பாட்டெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் போட்டுட்டு ஆடிட்டு போயிட்டு வரலாம். ஒரு அரை மணி நேரம் சீ டிரைவ். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய போட்டுகள் வந்து பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து 150 ரியால் கேட்டாங்க. ஆனால் நம்ம வந்து பேசி, நம்ம மாப்பிள்ளையும் நம்ம சகோதரியும் பேசி 50 ரியாலுக்கு வந்து முடிச்சு நாங்கள் இந்த போட்டில் சவாரி பண்ண போகிறோம். தேங்க்யூ. द कैप्टन ऑफ दिस शिप. आप हिंदी गाना अच्छा है, हिंदी गाना कोई प्रॉब्लम नहीं. இது அந்த ஷிப்புக்கு போகிற அளவு கூட
नहीं नहीं आप